CPA சாக்பீஸ் அகாடமி ப்ரோ சேனல். வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது பிஜிடிஆர்பி 2026 பொருளியல் பாடத்திற்கான வீடியோவாகும். இது தேர்வு பயிற்சிக்கான விளக்க வீடியோவாக வெளியிடப்படுகிறது. யூனிட் 1 கிளாஸ் நம்பர் 10 ஹிக்ஸின் தேவை கோட்பாட்டின் திருத்தம் என்ற தலைப்பின் கீழ் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் சாக்பீஸ் அகாடமி வருகின்ற பிஜிடிஆர்பிக்காக இந்த வீடியோவை தயார் செய்து உங்களுக்காக வழங்குகிறது. இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிற்கும் வீடியோக்கள் உருவாக்கப்பட்டு அது நமது சேனலில் வெளியிடப்படும். அதன் பிறகு அதனுடைய மெட்டீரியலானது உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சியானது நடைபெறும். இதேபோன்று கல்வி உளவியல் மற்றும் தமிழ் தகுதி தேர்வு ஆகிய பாடங்களுக்கும் தேர்வு பயிற்சி நடைபெற்று கொண்டுள்ளது. நீங்களும் இந்த பயிற்சியில் சேர்ந்து ஆசிரியராக வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய பகுதிக்கு போகலாம். அனைத்து பொருளியல் ஆசிரியர்களுக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவினுடைய இந்த பக்கத்தை பற்றி விளக்க உள்ளோம். இந்த பக்கத்தில் என்ன காண்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிக்ஸின் மூலம் தேவை கோட்பாட்டினை திருத்தி அமைத்தல். அதாவது இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஹிக்ஸின் தேவை கோட்பாட்டின் திருத்தம் அப்படின்ற ஹெட்டிங்காக எடுத்துக்கோங்க. இதில் தமிழ் படுத்தும் பொழுது அந்த மாதிரி வித்தியாசமான டைட்டிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இதை நீங்கள் நேரடியாக எடுக்கும் பொழுது ஹிக்ஸின் தேவை கோட்பாட்டின் திருத்தம் அப்படின்னு வாசித்து கொள்ளுங்கள். ஹிக்ஸிஸ் ரிவிஷன் ஆஃப் டிமாண்ட் தியரின்னு அதை இங்கிலீஷில் சொல்கிறோம். இப்போ இந்த மார்சலை போல் அல்லாமல் நவீன பொருளாதார வல்லுநர்கள், குறிப்பாக ஹிக்ஸ், நுகர்வோரின் நடத்தையை பகுப்பாய்வு செய்ய சாதாரண பயன்பாட்டு கருத்தை பயன்படுத்தியுள்ளனர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நுகர்வோரின் நடத்தையை பகுப்பாய்வு செய்யணும்னா சாதாரண பயன்பாடுன்னு சொல்லக்கூடிய வரிசை தர பயன்பாட்டை தான் நம்ம எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு அதை வச்சு இதுக்கான விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இது சாதாரண பயன்பாட்டு அணுகுமுறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ வரிசை தர பயன்பாட்டு அணுகுமுறைன்றது தான் சாதாரண பயன்பாட்டு அணுகுமுறைன்னு எடுத்துக்கிறணும். ஸோ இது சாதாரண பயன்பாட்டு அணுகுமுறை என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ நுகர்வோரின் நடத்தையை பகுப்பாய்வு செய்கிறதுல ஹிக்ஸ் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாருன்றது தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நுகர்வோரின் நடத்தையை பகுப்பாய்வு செய்ய ஹிக்ஸ் அலட்சிய வளைவு அல்லது சம பயன்பாட்டு வளைவு எனப்படும் வேறுபட்ட பகுப்பாய்வு கருவியை பயன்படுத்தியுள்ளார். இவர் பயன்படுத்தின டூல்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம பயன்பாட்டு வளைவுன்னு சொல்லப்படும் அல்லது அலட்சிய வளைவுன்னு சொல்லப்படும். ஸோ அந்த சம பயன்பாட்டு வளைவு அல்லது அலட்சிய வளைவு என்பதை வைத்துத்தான் இவர் தேவை கோட்பாட்டை திருத்தம் செஞ்சு வெளியிட்டார். இந்த பிரிவில் முதலில் அலட்சிய வளைவை விளக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம அலட்சிய வளைவுனா என்ன அப்படின்னு பார்க்கணும். பின்னர் அலட்சிய வளைவு நுட்பத்தின் மூலம் நுகர்வோரின் நடத்தையை விளக்குவோம். அதன் பிறகு இதை பயன்படுத்தி நுகர்வோரின் நடத்தை எப்படி இருக்கும்ன்றதை விளக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த பக்கத்தினுடைய மீனிங். அடுத்து பார்த்திங்கன்னா, முதலில் சாதாரண பயன்பாட்டு அணுகுமுறையின் அனுமானங்களை பார்ப்போம். சாதாரண பயன்பாடு அப்படின்றது என்னென்னா வரிசை தர பயன்பாடுன்னு இங்கே எடுத்துக்கிறணும். ஸோ அந்த அணுகுமுறையின் மூலம் இந்த தேவை கோட்பாடு எப்படி இருக்குன்றதை தான் ஹிக்ஸ் நமக்கு விளக்கியுள்ளார். அது என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம பார்த்துக்கிறது வரிசை தர பயன்பாட்டு அணுகுமுறையின் அனுமானங்கள், அசம்ப்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். இந்த ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த வரிசை தர பயன்பாட்டு அணுகுமுறையினுடைய அனுமானங்களை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ வரிசை தர பயன்பாட்டு அணுகுமுறையின் அனுமானங்கள் பின்வருமாறு. முதல் விஷயம், முதல் பாயிண்ட்டாக என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பகுத்தறிவு, ரேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷனாலிட்டி அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு நுகர்வோரும்
பகுத்தறிந்து செயல்படுகிறார் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் பகுத்தறிவுன்ற தலைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரேஷனாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்படி? எண்ணளவு பயன்பாட்டு அணுகுமுறையின் கீழ், வரிசை தர பயன்பாட்டு அணுகுமுறையின் கீழ் நுகர்வோர் ஒரு பகுத்தறிவு மனிதராக கருதப்படுகிறார். நம்மளுக்கு 2 விதமான பயன்பாட்டு அணுகுமுறை உண்டு. ஒன்று எண்ணளவு பயன்பாடு, இன்னொன்று வரிசை தர பயன்பாடு. இந்த 2 முறையின் கீழேயும் இந்த நுகர்வோர் எனப்படுபவர் பகுத்தறிவுவாதியாகத்தான் கருதப்படுகிறார் அப்படின்னு இந்த பக்கத்தில் சொல்கிறாரு. பகுத்தறிவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை தெளிவாக யோசித்து ஒரு நுகர்வோரானவர் செயல்படுவார் என்பதை பற்றி சொல்கிறது தான் இந்த பகுத்தறிவுன்ற விஷயம். இப்போ அதை பற்றி தான், அதை வச்சு எப்படி இவருடைய அந்த தேவை கோட்பாட்டை சொல்லியிருக்கிறாருன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பகுத்தறிவு என்பது ஒரு நுகர்வோரின் வருமானம் மற்றும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை கருத்தில் கொண்டு தனது மொத்த திருப்தியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பகுத்தறிவுன்றது இங்கே எப்படி செயல்படுதுன்னா, தாங்கிட்ட இருக்கிற வருமானம், அதாவது ஒரு நுகர்வோரினுடைய வருமானம், அவர்கள் வாங்குகிற அந்த பொருட்கள் மற்றும் சேவைகள், பொருட்களாகவோ வாங்குவாங்க அல்லது சேவைகளாக கூட வாங்குவாங்க. அந்த சேவைகளின் விலைகள் எவ்வளவு இருக்குன்றதை பார்த்து, எவ்வளவு விலையில் நமக்கு சேவையோ அல்லது அந்த பொருளோ கிடைக்கின்றதை பார்த்து அதை கருத்தில் கொண்டு தனது மொத்த திருப்தியினை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. தனக்கு அதிகபட்ச மொத்த திருப்தி இவ்வளவு கிடைக்கணும், இவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அப்படின்றத அதிகரிக்கிறத நோக்கமாக வச்சு தான் ஒவ்வொரு நுகர்வோரும் செயல்படுகிறார்னு இவர் சொல்கிறார். அவரது மொத்த பயன்பாட்டை அதிகரிக்க, அந்த நுகர்வோர் அவருடைய அந்த மொத்த பயன்பாட்டை அதிகரிக்கணும்னா அவர் அல்லது அவள் தனது ரூபாயை அதிகபட்ச பயன்பாட்டை வழங்கும் பொருளுக்காக செலவிடுகிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தனது ரூபாயை எதுக்கு செலவழிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச பயன்பாடை எந்த பொருள் கொடுக்குதோ அதுக்கு தன்னுடைய மொத்த பணத்தையும் செலவழிப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது பாயிண்ட், வரிசை தர பயன்பாடு, ஆர்டினல் யூட்டிலிட்டி. இந்த ஆர்டினல் யூட்டிலிட்டி பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஆர்டினல் யூட்டிலிட்டி அல்லது வரிசை தர பயன்பாடு எப்படி நுகர்வோரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அலட்சிய வளைவு பகுப்பாய்வு பயன்பாடு சாதாரணமாக மட்டுமே வெளிப்படக்கூடியது என்று கருதுகிறது. அதாவது இந்த பகுப்பாய்வு ஒரு பயன்பாடு என்பது சாதாரணமாக வெளிப்படும் ஒரு நுகர்வோர்கிட்ட இருந்து. இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு ஆப்பிளை பார்க்குறோம் அல்லது ஒரு ஐஃபோனை பார்க்குறோம், ஏதோ ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கும் அதை வாங்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல ட்ரெஸ்ஸுகளை பார்க்குறோம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை பார்க்குற பொழுது அதையும் வாங்கணும்னு தோணும். ஸோ அது சாதாரணமாகவே வெளிப்படக்கூடியதுன்றது தான் இந்த அலட்சிய வளைவு பகுப்பாய்வு நமக்கு சொல்லுது. இந்த அலட்சிய வளைவு பகுப்பாய்வுன்றது சம பயன்பாடுன்னு நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நுகர்வோர் வெவ்வேறு பொருட்கள் அல்லது கூடை பொருட்களுக்கான தனது விருப்ப வரிசையை மட்டுமே வெளிப்படுத்த முடியும். ஸோ எனக்கு ஒரு ஃபோன் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், இந்த மாதிரி வரிசைப்படுத்தத்தான் முடியும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால தான் இந்த வரிசை தர பயன்பாடுன்றது இந்த கோட்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா வரிசைப்படுத்தித்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கிய கருத்து. இப்போ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விருப்பத்தின் நிலையற்ற தன்மை மற்றும் நிலைத்தன்மை. இப்போ ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கும், சில நேரங்களில் நிலையானதாக இருக்கும், சில நேரங்களில் நிலையற்ற தன்மையோடு இருக்கும். அப்போ அந்த விஷயமும் இதை பாதிக்கிறதா தான் இருக்கும். எப்படி? நுகர்வோரின் தேர்வுகள் தற்காலிகமானவை என்று கருதப்படுகிறது. இப்போ நான் போகிற போக்கில் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது தற்காலிகமானது தான். ஸோ அது பர்மனெண்ட்டாக கிடையாது. தேர்வுன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, சூஸ் பண்ணுறது, அந்த பொருட்களை வாங்குறது, அதான் தேர்வு. செலக்ட் பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த தேர்வின் இடைநிலைத்தன்மை என்பது, இந்த தேர்வில் இடைநிலைத்தன்மைன்னு ஒன்று செயல்படும் கட்டாயம். அது என்ன இடைநிலைத்தன்மை? இந்த இடைநிலைத்தன்மை என்பது ஒரு நுகர்வோர் பியை விட ஏயையும், அதாவது பின்ற ஒரு பொருள் இருக்குது, ஏன்ற ஒரு பொருள் இருக்குது, பியை விட்டுட்டு ஏயை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மற்றும் சியை விட பியையும் விரும்பினால், இப்போ இன்னொன்று பொருள் சி இருக்குது,
அந்த சீன்ற பொருளை விட்டுட்டு பீன்ற பொருளை அவர் விரும்பிட்டார்னா பின்னர் அவர் சியை விட ஏஐயே விரும்புகிறார். ஏன்? ஏன்னா சின்றது மூணாவது ஒரு பொருள், இடையில பின்னு ஒரு பொருள் இருக்குது. சியை விட பியை விரும்புகிறாரு. அப்போ பியை விட பெரிய பொருள் எது அப்படின்னு பார்த்தா ஏ. அப்போ டைரெக்டாகவே அவர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவார் அப்படின்னா ஏன்ற பொருளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ ஏஐயே அவர் விரும்பிடுவார். அல்லது அவர் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறார். இப்போ ஏவுக்கு சமமானது பி மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு சிஐ நடத்தினால், இந்த இடத்துல நடத்தினால்ன்றது அவர் நினச்சிக்கிட்டாருன்னா, அதாவது ஏவுக்கு சமம் பி, பிக்கு சமம் சி அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டாருன்னா அவர் அந்த ஏவையும் பியையும் சியையும் மொத்தமாக பார்க்குற பொழுது ஏவுக்கு சமம் சீனே அவர் எடுத்துக்கிடுவார். அதான் சமபயன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏ ஈக்குவல் டு சிஐ நடத்துகிறார். இந்த இடத்துல நடத்துகிறார்ன்றது என்னென்னா எடுத்துக்கொள்கிறார்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேர்வின் நிலைத்தன்மை என்பது இது ஒரு நிலையான தன்மையா அப்படின்னு பார்த்தோமாக, இந்த தேர்வினுடைய நிலைத்தன்மை அவர் ஒரு காலகட்டத்தில் பிக்கு ஏஐ விரும்பினால், அதாவது பிஐ விட்டுட்டு ஏஐ விரும்பியிருப்பார். அவர் மற்றொரு காலகட்டத்தில் ஏக்கு பதிலாக பிஐ விரும்பவே மாட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு காலகட்டத்தில் பிக்கு பதிலாக ஏஐ விரும்பினவர் இன்னொரு காலகட்டம் வரும் பொழுது அந்த ஏஐ விட்டுட்டு பிஐ விரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லது அவைகளை சமமாக நடத்த மாட்டார். அவர் ஏவுக்கு ஈக்குவல்ட்டாக நம்ம பின்னு எழுதலாம் அல்லது நினைக்கலாம். ஏவுக்கு சியும் கூட சமமாக எடுக்கலாம். ஆனால் ஏவை தான் அவர் செலக்ட் பண்ணுவார், தேர்ந்தெடுப்பார். பிஐயோ சிஐயோ தேர்ந்தெடுக்க மாட்டார். அவருக்கு பிடிச்சது ஏ தான். ஸோ அந்த ஏ பிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளுக்கு ஒரு பிராண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எத்தனை பிராண்ட் வந்தாலும் அந்த பிராண்டு மேலே தான் நம்ம கண்ணு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அவைகளை சமமாக நடத்தவே மாட்டார்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இதில் கருதப்படுகிறது என்று ஹிக்ஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டு வராரு. இப்போ 4வது பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா தெவிட்டாமை அல்லது திருப்தியின்மை, நான் சாட்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் சாட்டிட்டி அப்படின்னா தெவிட்டாமை, திகட்டாமை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தெவிட்டாமை அல்லது திருப்தியின்மை, அதை பயன்படுத்துகிறோம் ஒரு பொருளை, அது நம்மளுக்கு திருப்தி இல்லாமல் போகிற அளவுக்கு நமக்கு அந்த பொருளானது செயல்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. தெவிட்டு போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெவிட்டாமை அப்படின்னா நம்மளுக்கு அதை பயன்படுத்தி திருப்தி கிடைக்குதா கிடைக்கலையான்றதையே புரிஞ்சுக்கிறாமல் போயிடும். ஸோ நிறைய திருப்தி கிடைக்கணும்னு நினச்சிருப்போம், ஆனால் கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு திருப்தியின்மைன்ற ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏதேனும் ஒரு பொருளை பொறுத்தவரை நுகர்வோரும் நிறைவின் நிலையை எட்டவில்லை என்று கருதப்படுகிறது. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த நுகர்வோர் மனசு நிறைகிற அளவுக்கு அவருக்கு முழு திருப்தியை அவர் அடையவில்லை என்று கருதப்படுகிறது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் முழு திருப்தியை அவர் அடையவில்லை. இது நுகர்வோர் விவகாரத்தில் பொருட்களை வழங்குவதில் இல்லை என்பதையே இது குறிக்கிறது. பொருட்களை கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பொருட்களை வழங்குவதில் இல்லை என்பதையே இது குறிக்கிறது. எனவே நுகர்வோரே எப்போதும் அனைத்து பொருட்களையும் அதிக அளவில் விரும்புகிறார். எல்லா பொருளையும் நிறைய வேணும்னு நினைக்கிறார். இப்போ நம்ம பார்க்குறது 5வது பாயிண்ட்டை பார்க்குறோம். குறைந்து வரும் இறுதிநிலை பதிலீட்டு விகிதம். குறைந்து வரும் இறுதிநிலை பதிலீட்டு விகிதம்ன்றது என்னென்னா டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பதிலீடு, சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிலீட்டு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், டிமினிஷிங் ஆகிக்கிட்டே தான் போகும் அப்படின்றார் ஒரு நுகர்வோருடைய செயல்பாடுகளில். அது என்னன்றதை இப்போ பார்க்குறோம். இறுதிநிலை பதிலீட்டு வீதமானது நுகர்வோர் ஒரு பண்டத்தை, அதாவது எக்ஸ்ன்ற ஒரு பண்டத்தை இன்னொருவருக்கு ஒய் அப்படின்ற அந்த இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா, அதை வழங்க விரும்புகின்ற வீதமாகும். ஒரு பண்டத்தை இன்னொருவருக்கு வழங்க விரும்புகின்ற வீதமாகும். இதனால் அவரது மொத்த திருப்தியும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. இந்த விகிதம் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் என வழங்கப்படுகிறது. இந்த குறைந்து வரும் இறுதிநிலை பதிலீட்டு வீதம்ன்றது என்னென்னா, அவர் ஒரு பண்டத்தை இன்னொரு பண்டத்துக்கு பதிலாக வழங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அப்படி வழங்குற பொழுது அவரது மொத்த திருப்தியும் மாறாமல் அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு மொத்த திருப்தியும் மாற போகிறதில்ல, ஆனால் வழங்குவார்.
இந்த விகிதத்தை வந்து என்ன குறியீடில் சொல்கிறாங்கன்னா ΔY/Δx என வழங்கப்படுகிறது. வரிசை தர பயன்பாடு அணுகுமுறை, த ஆர்டினல் யூட்டிலிட்டி, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுகர்வோர் ஒய்க்கு பதிலாக எக்ஸை தொடர்ந்து மாற்றும்போது, அதாவது ஒய்க்கு பதிலாக எக்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா ΔY/Δx வந்து குறைஞ்சிக்கிட்டே செல்கிறது என்று கருதுகிறது. எப்பொழுதுமே இந்த ஒய்க்கு பதிலாக எக்ஸவே பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸுன்ற பொருளவே அதிகம் பயன்படுத்துகிறாரு, ஒய்யை விட்டுறாரு அப்படின்னா கடைசியில் அது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பதிலீட்டு வீதம், இந்த பொருளுக்கு பதிலாக அந்த பொருளை பயன்படுத்துகிற அந்த வீதம் கடைசியில் குறைஞ்சிக்கிட்டே போகும் அந்த பயன்பாடு. ஸோ இது வரைக்கும் வரிசை தர பயன்பாட்டு அணுகுமுறையினுடைய அனுமானங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த அலட்சிய வளைவினுடைய அல்லது இந்த சம பயன் வளைவு அப்படின்றதனுடைய பொருள் மற்றும் தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய மீனிங் மற்றும் அதனுடைய ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அலட்சிய வளைவு புள்ளிகளின் மையமாக வரையறுக்கப்படலாம். இந்த அலட்சிய வளைவை புள்ளிகளை வச்சு தான் வரையறுக்கிறாங்க. ஒவ்வொன்றும், அதாவது ஒவ்வொரு புள்ளிகளும் 2 மாற்று பொருட்களின் வெவ்வேறு கலவையை குறிக்கின்றன. அப்படியே இப்போ புள்ளியை வச்சு நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா 2 வெவ்வேறு பொருட்கள் இருக்கும், மாற்று பொருட்கள், இதுக்கு அது அதுக்கு இது அப்படின்னு மாறி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அந்த மாற்று பொருட்களின் வெவ்வேறு கலவையை குறிக்கின்றன. கலவைனா மிக்ஸ் பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவை நுகர்வோருக்கு ஒரே பயன்பாடு அல்லது திருப்தியின் அளவை தருகின்றன அப்படின்னு சொல்கிறார். அதாவது 2 பொருள், ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை அவர் பயன்படுத்துகிறாரு நுகர்வோர். இப்போ ஆப்பிள் சாப்பிடணும், ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ கிடைக்கிற கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த பொருளுக்கு இது மாற்றாக இருந்தாலும் அவருக்கு என்ன பயன்பாடு கிடைக்கிறது? ஒரே பயன்பாடு அல்லது திருப்தியின் அளவை தருகின்றன. அதை சாப்பிட்ட திருப்தி தான் அந்த ஆப்பிளை சாப்பிட்டாலும் கிடைக்குன்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு ஏற்படும். எனவே அவற்றில் ஒன்று, அதாவது ஒன்றுன்னு வந்திருக்கணும், ஒன்றை தேர்வு செய்யும்போது எந்த ஒரு 2 பொருட்களின் சேர்க்கைகளுக்கும் இடையில் அவர் அலட்சியமாக இருக்கிறார். அதாவது அவர் அதை தேர்வு செய்யும் பொழுது சாதாரணமாக அலட்சியமாக அவர் செலக்ட் பண்ணுவார், அதாவது தேர்ந்தெடுப்பார். இத்தகைய சூழ்நிலை எழுகிறது. ஏனெனில் இந்த சூழ்நிலை ஏன் ஏற்படுது? ஏனெனில் அவர் அதிக எண்ணிக்கையிலான பொருட்களையும் சேவைகளையும் நுகர்கிறார். ஸோ பொருட்களை நிறைய பயன்படுத்துகிறாரு, நுகர்கிறாரு, சேவைகளையும் பயன்படுத்துகிறாரு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது, அலட்சியமாக இருக்கிறாருன்றாங்க. மேலும் ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்ற முடியும் என்று அடிக்கடி காண்கிறார். ஸோ இந்த பொருளுக்கு பதிலாக இந்த பொருளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத அடிக்கடி அந்த நுகர்வோர் பார்த்து கொள்கிறார். தேவை ஏற்பட்டால் ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்றுவதற்கும், அதாவது ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை மாற்றுவதற்கும், மாற்றீடு செய்யக்கூடிய 2 பண்டங்களின் பல்வேறு சேர்க்கைகளை உருவாக்குவதற்கும், அதாவது அந்த பொருளோட இந்த பொருளை வந்து கம்பேர் பண்ணி புதிய புதிய சேர்க்கைகளை உருவாக்குவதற்கும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் குழம்பிடக்கூடாது. மாற்றீடு செய்யக்கூடிய 2 பண்டங்களின் பல்வேறு சேர்க்கைகளை உருவாக்குவதுன்னா எத்தனை பொருட்களை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது அவருக்கு வாய்ப்பை அளிக்கிறது. ஒரு நுகர்வோர் இத்தகைய சேர்க்கைகளை எதிர்கொண்டால் அவர் சேர்க்கைகளுக்கு இடையில் அலட்சியமாக இருப்பார். ஸோ அதை சேர்த்து அவர் பயன்படுத்துகிற பொழுது சாதாரணமாக அலட்சியமாக தான் இருப்பார் ஒரு நுகர்வோர் என்று இந்த கருத்தானது சொல்லுகிறது. அப்போ இத்தகைய சேர்க்கைகளை வரைபட முறையில் வரைபடம் செய்யும் பொழுது அல்லது வரைபடம் வரையும் பொழுது அது அலட்சிய வளைவு எனப்படும் வளைவை உருவாக்குகிறது. ஸோ அவர் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக வரையப்படக்கூடிய வரைபட முறைக்கு பேர் தான் அலட்சிய வளைவு அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த அலட்சிய வளைகோடு ஐசோ யூட்டிலிட்டி வளைகோடு அல்லது சம பயன்பாட்டு வளைகோடு என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த அலட்சிய வளைகோடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில் ஐசோ யூட்டிலிட்டி வளைகோடு அப்படின்னு சொல்லுவாங்க.
அல்லது சம பயன்பாட்டு வளைகோடு என்றும் அழைக்கப்படுவதாக கூறுகிறார். அதில் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இறுதிநிலை மாற்று விகிதம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், MRS அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இறுதிநிலை மாற்று விகிதம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை மற்றொன்றுக்கு பதிலாக மாற்றுவதன் மூலம் ஒரு அலட்சிய வளைவு உருவாகிறது. ஸோ அந்த நுகர்வோர் எந்த அளவுக்கு அலட்சியமாக செயல்படுகிறார் என்பதை வச்சு ஒரு கோடு வரைஞ்சி பார்க்குறாங்க கிராஃபில். அப்படி வரைகிற பொழுது அந்த இது ஒரு வளைவை ஏற்படுத்துகிறது. அந்த வளைவுக்கு பேர் தான் அலட்சிய வளைவு அப்படின்னு சொல்லப்படும். இந்த MRS என்பது, அதாவது இறுதிநிலை மாற்று விகிதம் என்பது, ஒரு பண்டத்தை மற்றொரு பண்டத்திற்கு மாற்றாக மாற்றக்கூடிய விகிதமாகும். எவ்வளவு பொருளுக்கு எவ்வளவு பொருளை மாற்றுகிறார்கள், எத்தனை ஆப்பிளுக்கு எத்தனை ஆரஞ்சு மாற்றப்படுகிறது, எத்தனை கொய்யாப்பழத்துக்கு பதிலாக எத்தனை ஆரஞ்சு பழங்கள் மாற்றப்படுகிறது, இந்த மாதிரி அந்த பண்டத்திற்கு பதிலாக இந்த பண்டம் எவ்வளவு மாற்றப்படுகிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இறுதிநிலை மாற்று விகிதம்னு சொல்லப்படுது. ஆனால் திருப்தியின் அளவு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்தி அதை சாப்பிட்டா என்ன திருப்தி கிடைக்குமோ அதே தான் இதனுடைய அளவுகளை அதிகரிச்சுட்டு சாப்பிடும் பொழுது அவருக்கு அதே திருப்தி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த திருப்தியின் அளவு அப்படியே இருக்கும்னு சொன்னோம். இந்த X மற்றும் Y ஆகிய இரு பண்டங்களுக்கு இடையேயான MRS ஆனது, எக்ஸ்னு ஒரு பண்டமும் ஒய்ன்ற ஒரு பண்டத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவைகளுக்கு இடையே உள்ள அந்த MRS எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒய்யின் ஒரு அலகு, அதாவது ஒய்யின் ஒரு யூனிட் அல்லது எக்ஸின் ஒரு அலகுக்கு பதிலாக, எக்ஸினுடைய ஒரு யூனிட்டுக்கு பதிலாக தேவைப்படும் ஒய் அளவை இரண்டு பண்டங்களின் சேர்க்கையில் மாற்றீடு செய்ய தேவைப்படும் எக்ஸ் அளவாகும். அதாவது இந்த ஒய்யினுடைய அலகு ஒரு யூனிட்னு எடுத்தாலோ அல்லது எக்ஸினுடைய அலகு ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டாலோ எவ்வளவு ஒய்க்கு பதிலாக எவ்வளவு எக்ஸு பயன்படுத்தப்படுகிறது அல்லது சேர்த்து பயன்படுத்தப்படுகிறதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த இறுதிநிலை மாற்று விகிதம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கைவிடப்பட்ட எக்ஸ் அல்லது ஒய்யின் பயன்பாடு அல்லது ஒய் அல்லது எக்ஸின் கூடுதல் அலகுகளின் பயன்பாட்டிற்கு சமம் என்பதை இது குறிக்கிறது. அதாவது அந்த எக்ஸை விட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒய்யையோ அல்லது ஒய்யை விட்டுட்டு அதனுடைய எண்ணிக்கையின் அலகு, அதாவது கூடுதல் அலகுகளின் பயன்பாட்டிற்கு சமம் அப்படின்றதான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அந்த பொருளுக்கு பதிலாக இத்தனை பொருட்களை நம்ம பயன்படுத்தினா ரெண்டும் சமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ MRS ஆனது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் என வெளிப்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு சிறு தவறு இருக்குது. டெல்டா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் டெல்டான்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை டெல்டா எக்ஸ்ன்னு படிச்சுக்கோங்க. என வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வளைவு கோடானது கீழ் நோக்கி நகர்கிறது. ஸோ கீழே நோக்கி தான் நகர்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த MRS ஏன் குறைகிறது, ஏன் கீழ் நோக்கி போகுது, இந்த MRSன்னு சொல்லக்கூடிய விகிதம் ஏன் கீழ் நோக்கி போகுது அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்ன காரணம்? முதல் காரணம், அகவழி இறுதிநிலை பயன்பாடு குறைகிறது. அகவழி இறுதிநிலை பயன்பாடுனா என்ன, அதனால் ஏன் இது குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த MRS IC வளைவில் குறைகிறது. உங்களுக்கு இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. ஐசின்னா என்னதுன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ். இந்த MRSனுடைய மதிப்பானது இந்த ஐசி வளைவில் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏனெனில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எந்த இரண்டு பொருட்களும் ஒன்றுக்கொன்றுன்னு வச்சுக்கோங்க, ஒருவருக்கொருவர்னு போட்டிருக்கு, இந்த ரெண்டு பொருட்களையும் ஒருவருக்கொருவர்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஒன்றுக்கொன்று சரியான மாற்றாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏதேனும் இரண்டு பண்டங்கள் சரியான மாற்றாக இருந்தால் அலட்சிய வளைவு எதிர் சாய்வு மற்றும் நிலையான MRS கொண்ட நேர்கோடாக இருக்கும். ஸோ ஏதேனும் ரெண்டு பண்டங்கள் சரியான மாற்றாக அமைஞ்சிருச்சுன்னா அதில் வரையக்கூடிய அந்த அலட்சிய வளைவானது எதிர் சாய்வாக இருக்கும், அதாவது சரிவை நோக்கி தான் செல்லும். இந்த பெரும்பாலான சரக்குகள் சரியான மாற்றீடுகள் அல்ல என்பதால்
பெரும்பாலான பொருட்கள் அல்லது அந்த பண்டங்கள் ஒன்றுக்கொன்று சரியான மாற்றீடுகளாக இருக்காது. அப்படின்றதுனால ஒரு பண்டத்தின் கூடுதல் அளவுடன், ஏன்னா ஒரு ஆப்பிளும் ஒரு ஆரஞ்சும் சமம் கிடையாது. ஸோ அப்போ அந்த ஒரு பண்டத்தின் கூடுதல் அளவுடன் அந்த பொருளுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா எவ்வளவு பயன்படுத்தப்படுது அப்படின்றது தான். அந்த கூடுதல் அளவுடன், அதாவது அகவய MU அப்படின்னு அதை சொல்கிறாங்க, மார்ஜினல் யூட்டிலிட்டி, அகவய MUன்றாங்க. இந்த இணைக்கப்பட்ட அகவய மதிப்பு மற்ற பண்டத்துடன் ஒப்பிடுகையில் வேகமாக குறைகிறது. ஸோ கூடுதல் அளவு பயன்படுத்தி நம்ம அதை வரைஞ்சி பார்த்தோம்னா அதனுடைய வளைவானது கீழ் நோக்கி தான் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றாங்க. அதன் மொத்த அளவு குறைந்து வருகிறது. ஸோ அந்த மொத்த பயன்பாட்டினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். எனவே ஒரு பண்டத்தின், அதாவது எக்ஸ் அளவு அதிகரிக்கும் போது, அதாவது எக்ஸ் என்ற பண்டத்தின் அளவு அதிகரிக்கும் போது மற்றொன்றின் ஒய் அளவு குறையும் போது, ஒய்யினுடைய அளவு குறையும் போது ஒய்யின் அகநிலை MU அதிகரிக்கிறது. ஸோ ஒய்க்கு அகநிலை MU, அகநிலை மார்ஜினல் யூட்டிலிட்டி, மொத்த பயன்பாடு அதிகரிக்கும். மற்றும் எக்ஸின் அளவு குறைகிறது. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸினுடைய அளவு குறைஞ்சு போகுது. ஏன்னா ஒய்யினுடைய அளவு கூடுதலாக பயன்படுத்தப்படுறதுனால எக்ஸினுடைய அளவு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பண்டத்தினுடைய அளவு குறையுது, மற்றொரு பண்டத்தினுடைய அளவு அதிகரிக்கிறது. எனவே நுகர்வோர் இந்த ஓன் எழுத்தை எக்ஸின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸின் ஒரு அலகுக்கு பதிலாக ஒய்யின் அதிக அலகுகளை தியாகம் செய்ய விரும்புவதில்லை. அதாவது ஒரு நுகர்வோர் எக்ஸை பயன்படுத்துகிறாரு, அதனுடைய ஒரு யூனிட்டுக்கு பதிலாக ஒய்யினுடைய அலகுகளை விட்டு கொடுக்கறது கிடையாது, அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது. ஆனால் அவர் ஒய்யின் கூடுதல் அலகுகளை தியாகம் செய்ய வேண்டி இருந்தால், அதாவது ஒய்யின்ற அந்த ரெண்டாவது பண்டம் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்ட்ரா நிறையா பொருட்கள் நிறைய எண்ணிக்கையில் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுடணும், அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸை மட்டும் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அவர் தனது திருப்தியின் அளவை பராமரிக்க, அதாவது தனக்கு திருப்தி கிடைச்சா போதும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எக்ஸின் அலகுகளை அதிகரிக்க கோருவார்னா வேண்டுவார். அதாவது எக்ஸினுடைய அளவை வேணும்னா அதிகரிச்சுக்கிடுவோம், ஒய்யினுடைய அளவை அதிகரிக்க அவர் விரும்பவே மாட்டார். சுருக்கமாக நம்ம சொன்னோம்னா, எக்ஸுன்ற பொருளினுடைய எண்ணிக்கையை அவர் அதிகரித்து கூட முழு திருப்தியை பெற முயற்சிப்பார். ஒய்யின்றனுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய திருப்தியை பெறணும்னு அவர் நினைக்க மாட்டார். ஸோ எக்ஸு அதிகமானால் பரவாயில்லன்றதை தான் வேண்டுவார். அதுதான் அதனுடைய சுருக்கமான அர்த்தம். இப்போ அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்க்குறோம். என்ன ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் தியாகம் செய்யும் திறன் குறைகிறது. அதாவது ஒரு பொருளுக்கு அதை விட்டு விடுதல், பயன்பாடை குறைச்சிக்கிறது, அதான் தியாகம் செய்தல் இந்த இடத்துல. ஸோ தியாகம் செய்யும் திறன் குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? அலட்சிய வளைவில் ஒரு புள்ளியில் இரண்டு பண்டங்களின் இணைப்பு, ஒரே புள்ளியில் ரெண்டு பண்டங்கள் இணைக்கப்படுது அப்படின்னா, ஒரு பண்டத்தின் ஒரு பெரிய அளவு ஒய் மற்றும் மற்றொரு பண்டத்தின் எக்ஸ் ஒரு சிறிய அளவு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும்போது, எக்ஸு கொஞ்சமாகவும் ஒய்யினுடைய அளவு பெரியதாகவும் இருக்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ஒய்யை தியாகம் செய்யும் நுகர்வோரின் திறன் எக்ஸை தியாகம் செய்வதை விட அதிகமாக இருக்கும். ஒய்யை விட்டுட்டு எக்ஸை பயன்படுத்திக்கிறோம்னு தான் நினைப்பாரே ஒழிய, எக்ஸை விடுறதுக்கு அவர் தயாராக இருக்க மாட்டார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தியாகம் செய்யும் திறன் குறையுது. எக்ஸை தியாகம் செய்ய மாட்டேன், அதை பயன்படுத்தி தான் தேருவேன். ஒய் வேணும்னா அது தேவையில்லை அப்படின்னு அவர் தன்னுடைய அந்த பயன்பாடை பயன்படுத்தி அந்த ஒய்யை வேணும்னா விட்டுட்டு எக்ஸிலேருந்து கிடைக்கிற பயன்பாட்டை அவர் எடுத்துக்கிறோம்னு தான் அவர் முயற்சி செய்வார். இது ஒரு காரணம். அதாவது அந்த எம்ஆர்எஸ் குறைவதற்கான காரணங்களை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நுகர்வோரின் திறன் எக்ஸை தியாகம் செய்வதை விட அதிகமாக இருக்கும். எதை தியாகம் பண்ணுறதுன்னா, ஒய்யை தியாகம் பண்ணுவதற்கு. எக்ஸை தியாகம் பண்ணுவதை விட ஒய்யை அதிகமாக தியாகம் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் இதில் சொல்லப்படுது. எனவே அவர் ஒரு சிறிய அளவு எக்ஸுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு எடுத்துக்கிறோம்.
கொஞ்சமாக இருந்தாலும் போதும், அதுவே போதும் அப்படின்னு அதுக்கு ஆதரவாக இருப்பார். அதிக அளவு இருக்கக்கூடிய அந்த ஒய்யை தியாகம் செய்யலாம்னு ஒரு முடிவுக்கு வருவார். எடுத்துக்காட்டாக ஒய்யின் அளவு 25 அலகுகள் இருக்குது, எக்ஸின் அளவு 3 அலகுகள் தான் இருக்குது. அது 25 யூனிட்ஸு, இது 3 யூனிட்ஸுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை விட மிகப்பெரியதாக இருக்கும் இல்லையா? ஒய்யின் அளவு 25 யூனிட்ஸுன்றதும் எக்ஸினுடைய அலகு வெறும் 3 யூனிட்ஸுன்றதையும் பார்த்தோம்னா ஒய்யினுடைய அளவு தான் அதிகமாக இருக்குது. எனவே தான் நுகர்வோர் 10 அலகுகளை 3 அலகு எக்ஸுக்கு தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார். ஸோ 10 அலகு ஒய்யினுடைய அளவை விட்டு கொடுத்துட்றாரு, எக்ஸுன்றதனுடைய 3 அலகே போதும்னு அவர் அதை பயன்படுத்திக்கிறாரு. இந்த மாதிரி அவர் எடுத்துக்கிறது தான் எம்ஆர்எஸ் குறைவாகுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறதாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் இருப்பு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இருப்பு கையில் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது நுகர்வோரின் விருப்பமும் தியாகத்திறனும் அதிகமாகவும் ஒரு பொருளின் இருப்பு குறைவாக இருக்கும்போது அது குறைவாகவும் இருக்கும் என்பது ஒரு கவனிக்கப்பட்ட நடத்தை விதியாகும். அதாவது ஒரு நுகர்வோர் கையில் ஒரு பொருளினுடைய இருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நுகர்வோரின் விருப்பம் தியாகம் திறனும் அதிகமாக இருக்கும். எதையாவது நிறையா இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சமாக இருக்கிறத அதுவே நம்மளுக்கு அந்த முழு திருப்தியும் கொடுக்குதுன்னு வச்சுக்கிடுவார். ஒருவேளை பொருளின் இருப்பு குறைவாக இருக்கும்போது அது குறைவாக இருக்கும் அப்படின்றார். எது குறைவாக இருக்கும் அப்படின்னா அந்த தியாக திறன் குறைவாக இருக்கும். ஸோ பொருளின் இருப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய அந்த தியாகத்திறன் இருக்குன்றத இதில் பார்க்குறோம். அப்போ அந்த குறைவாக இருக்கும் என்பது ஒரு கவனிக்கப்பட்ட ஒரு நடத்தை விதின்னு சொல்லப்படுது. இதுதான் இயல்பான ஒரு விதி. தவிர மேலே குறிப்பிட்டுள்ளபடி குறைந்து வரும் எம்யூயின் சட்டத்தின் காரணமாக கொடுத்துருக்குறாங்க. இது டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது மாறிய ஒரு வார்த்தை. அதனுடைய கொள்கையின் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த கொள்கையின் காரணமாக அல்லது அந்த எம்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்ற விதி இருக்கு இல்லையா, அதன் காரணமாக எம்ஆர்எஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேற்கண்டவாறு தான் இந்த எம்ஆர்எஸ்னுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதிக அளவில் கிடைக்கும் ஒரு பண்டத்தின் எம்யூ, அதாவது நிறைய அதிக அளவில் கிடைக்குது ஒரு பண்டம், அதனுடைய அந்த மொத்த பயன்பாடுன்றது சிறிய அளவில் கிடைக்கும் ஒரு பண்டத்தின் எம்யூவை விட குறைவாக உள்ளது. அந்த சிறிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு பண்டம் இருக்கும், அதனுடைய அந்த மொத்த பயன்பாட்டை விட அதிக அளவில் கிடைக்கக்கூடிய பண்டத்தினுடைய மொத்த பயன்பாடு கம்மியாக தான் இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். எனவே நுகர்வோர் மொத்த பயன்பாட்டை ஒரே மட்டத்தில் பராமரிக்க, ஸோ நுகர்வோர் இந்த கிடைக்கக்கூடிய எம்யூ மொத்த பயன்பாட்டை ஒரே மட்டத்தில் பராமரிக்க, ஒரே சரிசமமாக பராமரிக்கணும்னா ஒரு சிறிய அளவு எக்ஸ் என்பதற்காக அதிக அளவு ஒய்யை தியாகம் செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஓ அப்படின்ற எழுத்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, லூ அப்படின்ற எழுத்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ சிறிய அளவு எக்ஸை அதிக அளவு ஒய்யை தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு அவர் முடிவெடுப்பார். அப்போ 2 மாற்று பண்டங்களுக்கு இடையேயான எம்ஆர்எஸ் அலட்சிய வளைவு முழுவதும் குறைவதற்கு இவைகள் தான் காரணமாக அமைகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாயிண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், அப்பொழுது தான் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலட்சிய வளைவின் பண்புகளை பார்க்க போகிறோம். இந்த சம பயன்பாட்டினுடைய பண்புகள் அப்படின்னு அதை சொல்லலாம், அல்லது அலட்சிய வளைவின் பண்புகள் எப்படி இருக்கும். இந்த மாதிரி வரையக்கூடிய அந்த அலட்சிய வளைவு இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வரைகிற பொழுது அதுக்குன்னு என்னென்ன பண்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். என்னென்ன பண்புகளை வச்சுருக்கோம் அந்த வளைவு. 2 சாதாரண பதிலீட்டு பண்டங்களுக்காக வரையப்படும் அலட்சிய வளைவுகள், ஏன்னா ஒன்று குறைவாக இருக்கும் இன்னொன்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த சாதாரண பதிலீட்டு பண்டங்களுக்காக வரையப்படுற அந்த அலட்சிய வளைவுகள் பின்வரும் 4 அடிப்படை பண்புகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன 4 அடிப்படை பண்புகள்? முதல் பண்பு, அலட்சிய வளைவுகள் எதிர் சாய்வை கொண்டுள்ளன. அதாவது சாய்வுனா சரிந்துக்கிட்டே செல்லும், கீழ் நோக்கியே செல்லும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா அலட்சிய வளைவுகள் எப்பொழுதுமே சரிவை நோக்கி தான் செல்லும். அடுத்து அலட்சிய வளைவுகள் தோற்றத்திற்கு குவிந்தவை அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த இடத்துல தோற்றம் அப்படின்றது என்னென்னா ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தோற்றுவாய். நம்ம கிராஃபில் நடுவில் 0ன்னு நம்ம போட்டிருப்போம், அதுதான் தோற்றுவாய் அல்லது ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவோம். அந்த தோற்றத்தை நோக்கி வளைஞ்சு காணப்படும் இந்த கர்வ்.
கர்வ் அப்படின்னா வளைவுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அலட்சிய வளைவுகள் வந்து தோற்றத்துக்கு அதை நோக்கி வளைஞ்சு காணப்படும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அலட்சிய வளைவுகள் ஒன்றை ஒன்று வெட்டுவதில்லை அல்லது தொடுகோடாகவும் இல்லை. தொடுகோடுகளாகவும் இருக்காது, ஒன்றை ஒன்று வெட்டும் கோடுகளாகவும் அது இருக்காது. ஸோ ஒன்றை ஒன்று தொட்டுக்கிறாது. அப்படி தான் இந்த வளைவுகள் இருக்கும். அப்புறம் 4வது பண்பு பார்க்குறோம், மேல் அலட்சிய வளைவுகள். அதாவது மேலே வரையப்பட்ட டாப் மோஸ்டில் இருக்கும், மேலாக்க வரையப்பட்ட அந்த அலட்சிய வளைவுகள் அதிக அளவிலான திருப்தியை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அலட்சிய வளைவுகளை நம்ம வரைகிற பொழுது மேலே இருக்கக்கூடிய வளைவு தான் அதிகபட்ச திருப்தியை கொடுப்பதாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஸோ அதிகபட்ச திருப்தி எதை எடுத்துக்கணும்னா மேலோட்டம் மேலே வரைஞ்சிருக்கக்கூடிய வளைவு தான். ஸோ இந்த அலட்சிய வளைவுகளின் இந்த பண்புகள், இந்த 4 பண்புகள் தான் உண்மையில் நுகர்வோரின் நடத்தை, அவரது தேர்வுகள் மற்றும் விருப்பங்களை வெளிப்படுத்துகின்றன. இந்த பண்புகள் தான் ஒரு நுகர்வோர் என்னென்ன நடத்தை வச்சிருக்கிறாரு, அவர் எப்படிலாம் தேர்வு செய்வார், அவர் என்ன விருப்பத்தை வெளிப்படுத்துவாருன்றதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இதுவைகள் பயன்படுகின்றன. எனவே நுகர்வோர் நடத்தை பற்றிய நவீன கோட்பாட்டில் அவை மிகவும் முக்கியமானவை. ஸோ இந்த 4 பண்புகளும் இந்த மாடர்ன் இந்த கோட்பாடு, இந்த பேர் சொன்ன இந்த ஹிக்ஸ் கோட்பாடு இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த 4 பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவைன்னு சொல்லப்படுது. அவற்றின் தாக்கங்களை இப்போது பார்ப்போம். ஸோ இந்த 4 பண்புகளும் எப்படி ஒரு நுகர்வோர் நடத்தையை தாக்குகிறது அல்லது தாக்கங்களை ஏற்படுத்துகிறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல் தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலட்சிய வளைவுகள். அதாவது இந்த பண்புகளை பற்றி தான் பார்க்குறோம். இந்த அலட்சிய வளைவுகள் எதிர்மறை சாய்வை கொண்டுள்ளன, அதாவது கீழ் நோக்கி சரிந்து கொண்டே செல்லும் அப்படின்றதா இதனுடைய மீனிங். ஹிக்ஸின் வார்த்தைகளில் கூறுவதானால், ஒவ்வொரு பண்டத்திற்கும் நேர்மறை இறுதிநிலை பயன்பாடு இருக்கும் வரை அலட்சிய வளைவு வலதுபுறமாக கீழ் நோக்கி சாய்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். எப்பொழுதுமே இந்த இறுதிநிலை பயன்பாடுன்றது அலட்சிய வளைவு வரைகிற பொழுது வலதுபுறமாக, நம்ம கிராஃப் ஷீட்டில் வலதுபுறமாக கீழ் நோக்கியே போகும், கீழ் நோக்கி சரிந்து கொண்டே செல்வதாகத்தான் அமையும் அப்படின்னு ஹிக்ஸ் சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய கோட்பாட்டில். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாதாரண அலட்சிய வளைவுகள் அப்படின்னு இதில் போட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மேலேருந்து பிஎஸ் அந்த மாதிரி கிராஃபை வரைஞ்சிருக்கிறாங்க. ஒரு வளைவு கோடானது வரையப்பட்டிருக்கிறது. அந்த ஓன்னு சொல்லக்கூடிய ஆரம்ப புள்ளி அல்லது ஆரிஜின் சொல்லக்கூடிய பகுதியை நோக்கி வளைஞ்சு வேற காணப்படுது. ஸோ இந்த படத்தை பார்த்தாலே ஓரளவுக்கு ஐசினா என்னன்னு தெரியும். ஐசினா இன்டிஃபரன்ஸ் கர்வ், தமிழில் வந்து அலட்சிய வளைவுகள்னு சொல்லலாம், அல்லது சம பயன்பாட்டு வளைவுகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ கமாடிட்டி எக்ஸ், அந்த பக்கம் கமாடிட்டி ஒய் அப்படின்னு நம்ம எடுத்து ஒரு படமாக வரைஞ்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த வளைகோடானது கீழ் நோக்கி தான் போகும், மேலேருந்து கீழ் நோக்கி தான் சரிந்து கொண்டு தான் செல்லும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் கிராஃப் நிறையா பார்த்துருப்பீங்க, இது மேலிருந்து கீழ் நோக்கி சரிவை கொண்டுள்ளது. அடுத்து 2வது பண்பு பார்க்குறோம், அலட்சிய வளைவுகள் தோற்றுவாய் நோக்கி குவிந்தவை. அது ஏற்கனவே இதுக்கு முந்தின படத்தில் பார்த்தீங்கன்னாலே புரியும். அந்த ஆரிஜின் பாயிண்ட்டை நோக்கி வளைஞ்சு காணப்படும், அதான் தோற்றுவாய். அந்த தோற்றுவாயை நோக்கி குவிந்தவையாக தான் இருக்கும். இந்த அலட்சிய வளைவுகள் எதிர்மறை சாய்வு மட்டுமல்ல, அதாவது கீழ் நோக்கி சரிந்து போவது மட்டுமல்ல, தோற்றுவாயை நோக்கி குவிந்தவை, அது பக்கமாக வளைஞ்சு காணப்படும், குவிந்து காணப்படும். அலட்சிய வளைவுகளின் குவிந்த தன்மை 2 பண்புகளை குறிக்கிறது. இந்த குவிந்த தன்மை ஏன் ஏற்படுது, அதனுடைய பண்புகள் 2 விஷயமாக சொல்லப்படுது. ஸோ 2 பண்புகளை குறிக்கிறது. முதல் பண்பு என்னென்னா, 2 பண்டங்களும் ஒன்றுக்கொன்று அபூரண மாற்றீடுகள், அதாவது பூரணம் அபூரணம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சரியான மாற்றீடுகள் அல்ல. 2 பண்டங்களும் ஒன்றுக்கொன்று சரியான மாற்றீடுகள் அல்ல. அதாவது ஒரு ஆப்பிளுக்கு ஒரு ஆரஞ்சு வந்து சமமாக இருக்காது. ஸோ ஒரு ஆப்பிளுக்கு 4 ஆரஞ்சு சாப்பிட்டா அல்லது 10 ஆரஞ்சு சாப்பிட்டா தான் சமமாக இருக்கும். இதனுடைய பயன்பாடும் அதனுடைய பயன்பாடும். ஸோ அபூரண மாற்றீடுகள் அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. 2வது பாயிண்ட் என்னென்னா, நுகர்வோர் ஒரு அலட்சிய வளைவில் நகரும்போது
2 பண்டங்களுக்கு இடையேயான இறுதிநிலை மாற்று விகிதம் எம்ஆர்எஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அதனால தான் கீழ் நோக்கி இந்த வளைவானது சரிஞ்சுக்கிட்டே போகுது. ஸோ எம்ஆர்எஸ் குறையும், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றாங்க. ஸோ சப்ஸ்டிடியூஷனாலே மாற்று பண்டம், அதாவது மாற்று செய்கிறோம் இல்லையா, இந்த பொருளுக்கு பதிலாக அந்த பொருள், அதுதான் இந்த மாற்று விகிதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நுகர்வோர் ஒரு பண்டத்தை எக்ஸ்ன்ற ஒரு பண்டத்தை மற்றொரு பண்டமான ஒய்க்கு மாற்றினால் ஒய்யின் அளவு குறையும் போது எக்ஸின் கூடுதல் அலகுகளுக்கு ஒய்யின் அதிக அலகுகளை தியாகம் செய்வதற்கான அவரது விருப்பம் குறைகிறது என்று கவனிக்கப்பட்ட உண்மையின் காரணமாக எம்ஆர்எஸ் குறைகிறதுன்றாங்க. இது ஒரு விதி. அதாவது இப்போ எக்ஸு குறைவாகவும் நம்ம ஒய்யினுடைய அளவு அதிகமாகவும் நம்ம பயன்படுத்தினோம்னா அது அந்த அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒய்யை விட்டுட்டு குறைவான எண்ணிக்கையில் பயன்படுத்தக்கூடிய எக்ஸையே அவர் வச்சுக்கிருவாருன்றது தான் விதி. ஸோ அதன் காரணமாக தான் எம்ஆர்எஸ்ன்றது எப்பொழுதுமே குறைஞ்சிக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மனசில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ அதற்கான 2 காரணங்களும் உள்ளன. இந்த எம்ஆர்எஸ் குறைவதற்கான காரணங்களில் 2 காரணங்கள் இந்த பண்புகளை வச்சு பார்க்குறோம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த 2 சரக்குகள் ஒன்றுக்கொன்று சரியான மாற்று அல்ல, எந்த 2 சரக்குகளும் ஒன்றுக்கொன்று சரியான மாற்று பொருட்களாக இருக்க முடியாதுன்றது ஒரு காரணம். அப்புறம் வந்து ஒரு சரக்கின் அளவு குறையும் போது அதன் எம்யூ அதிகரிக்கிறது. ஸோ அளவு குறைவாக இருந்துச்சுன்னா அதனுடைய மொத்த பயன்பாடு அதிகமாக இருக்கும்ன்றாங்க. மாறாக அதிகரிக்கிறது. இதை வேறு மாதிரி சொன்னோம்னா, ஒரு சரக்கினுடைய அளவு அதிகரிக்கும் போது அதனுடைய மொத்த பயன்பாடு குறைகிறது. எனவே மொத்த பயன்பாட்டை மாறாமல் வைத்திருக்க மற்ற சரக்கின் மேலும் மேலும் அலகுகள் தேவைப்படுகின்றன. அதாவது மொத்த பயன்பாடு மாறாமல் இருக்கணும்னா ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளினுடைய அளவுகளை மேலும் மேலும் கூடிக்கொண்டே தான் போகணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய முக்கியமான உண்மையான பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காரணம் என்னென்னா, ஒரு பொருளினுடைய மொத்த பயன்பாட்டை மாறாமல் வச்சுருக்கணும்னா இந்த மாற்று பண்டங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பண்டங்களுடைய எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளினுடைய எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டது தான், ஆப்பிளுக்கு பதிலாக ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 8 ஆரஞ்சு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகணும். அப்பொழுது தான் இந்த பொருளினுடைய பயன்பாடு, அதாவது ஆப்பிளினுடைய பயன்பாடுக்கு ஈக்குவலாக ஆரஞ்சினுடைய பயன்பாட்டை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ 3வது பாயிண்ட்டாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது பண்புகளை எடுத்துக்கிறோம்னா, அலட்சிய வளைவுகள் ஒன்றுக்கொன்று குறுக்கிடவோ அல்லது தொடுகோடாகவோ இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தொடுகோடாக இருக்காது அல்லது ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் புள்ளியாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. 2 அலட்சிய வளைவுகள் ஒன்றோடொன்று குறுக்கிடுகின்றன அல்லது தொடுகோட்டாக இருந்தால் அது 2 சாத்தியமற்ற முடிவுகளை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 2 தொடுகோடாக இருந்துச்சுன்னா நடக்கவே இயலாத விஷயங்களை அது கொடுக்கும். அதனால் இது தொடுகோடாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தான் இந்த பாயிண்ட் நமக்கு விளக்குகிறது. அதில் பாயிண்ட்டாக பார்க்குறோம், 2 பொருட்களின் 2 சமமான சேர்க்கைகள் 2 வெவ்வேறு அளவிலான திருப்தியை அளிக்கின்றன. இப்போ ஆப்பிள் ஆரஞ்சு தான் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த 2 பொருட்களின் சமமான சேர்க்கைகள், ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சுன்னு நம்ம எடுக்க முடியாது. இந்த 2 வெவ்வேறு அளவிலான திருப்தியை அளிக்கின்றன. இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிடும் பொழுது கிடைக்கிற திருப்தியும் ஒரு ஆரஞ்சு சாப்பிடப்படக்கூடிய நேரத்தில் கிடைக்கிற திருப்தியும் ஒன்று கிடையாது, சமம் கிடையாது. ஸோ ஒரு ஆப்பிள் சாப்பிடும் பொழுது கிடைக்கிற திருப்தி ஒரு 8 ஆரஞ்சோ 10 ஆரஞ்சோ சாப்பிட்டா தான் அந்த திருப்தி கிடைக்கும். ஸோ சமமான சேர்க்கைகளாக இருக்கணும் அப்படின்னா வெவ்வேறு அளவில் தான் அவைகள் சேர்க்கப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆப்பிளுக்கு 8 ஆரஞ்சுன்றது தான் வெவ்வேறு எண்ணிக்கையில் தான் சேர்க்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 வெவ்வேறு சேர்க்கைகள், இந்த ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி வெவ்வேறு சேர்க்கைகள் ஒன்று மற்றொன்றை விட பெரியதாக இருக்கும். ஒரு பொருள் இன்னொரு பொருளை விட பெருசாக இருக்கும். ஒரே அளவிலான திருப்தியை தருகின்றன. அப்படி எடுக்கிற பொழுது ஒரு ஆப்பிள் கொடுக்கக்கூடிய திருப்தியை 8 ஆரஞ்சு சேர்ந்து கொடுக்கும்.
ஸோ ஒரே அளவிலான திருப்தியை தான் தரும். இப்போ ஒரு பண்டத்தின் நுகர்வோரின் அகநிலை மதிப்பீடு 0 விட அதிகமாக இருந்தால், ஒரு பண்டத்தின் நுகர்வோரின் அகநிலை மதிப்பீடுனா 0 விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதிகமாக இருந்தால், 0 விட பெருசாக இருந்துச்சுன்னா 1 2 3 அத்தகைய நிலைமைகள் சாத்தியமற்றவைன்றாங்க. அப்படி நடக்கவே நடக்காதுன்றாங்க. தவிர 2 அலட்சிய வளைவுகள் குறுக்கீடினால் நுகர்வோரின் விருப்பங்களில் நிலைத்தன்மை அல்லது நிலையற்ற அனுமானத்தை மறுப்பதை குறிக்கும் அப்படின்றாங்க. அதாவது அது ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு விஷயமாக மாறிவிடும். அதாவது நடக்கவே சாத்தியமற்றதாக மாறிவிடும். அந்த 0 விட பெருசாக இருந்ததுன்னா, ஏன்னா 0 இருக்கணும், சமநிலையில் இருக்கணும்னா 0 இருக்கணும். 0 விட 1 2 3ன்னு நம்பராக மாறுதுன்னா அது நடக்க இயலாத ஒரு விஷயமாக மாறிவிடும். தவிர 2 அலட்சிய வளைவுகள் குறுக்கீடினால் நுகர்வோரின் விருப்பங்களில் நிலைத்தன்மை அல்லது நிலையற்ற அனுமானத்தை மறுப்பதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் இருக்கும். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோரோட விருப்பங்களில் நிலைத்தன்மை அல்லது நிலையற்ற அனுமானம் அல்லது நிலையற்ற தன்மை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய திருப்தியினுடைய அந்த வளைவானது ஒன்றை ஒன்று தொடவே கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு பண்பு. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், மேலேருந்து கீழ் நோக்கி ஏ அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு, அதே இது பின்னு ஒரு வளைவும் வரையப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா சின்றதும் இருக்குது. இந்த 2 கோடுகளும் பார்த்திங்கன்னா குறுக்கு வெட்டும் அலட்சிய வளைவுகளாக வரையப்பட்டிருக்கு. குறுக்க வெட்டிக்கிட்டு போயிருக்கு. இப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு பண்புகளை நம்மளுக்கு விளக்கப்படுது. அதாவது குறுக்கு கோடாக இருக்காது, குறுக்கு வெட்டும் கோடாக இந்த வளைவுகள் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சாத்தியமற்ற நிகழ்வுகள் தான் அங்கே நடக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 2 வளைவுகளும் ஒன்றை ஒன்று வெட்டி கொண்டு செல்வதனால இது இந்த பண்பை நமக்கு சொல்லாது. ஏன்னா இதோட பண்பே என்னென்னா, ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ளாமல் அல்லது தொடுகோடாக இல்லாமல் செல்வது தான் அதனுடைய பயன்பாடை வரைகிற பொழுது. ஒன்றை ஒன்று வெட்டிக்கிட்டு போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்படி போயிருந்துச்சுன்னா அது பண்பை எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓரளவுக்கு இந்த பகுதியில் ஒவ்வொரு தலைப்பையும் உங்களுக்கு விளக்கி இருக்கணும்னு நம்புகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்களும் நமக்கு மெசேஜின் மூலமாக அனுப்பலாம். இந்த தேர்வு பயிற்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய பொருளியல் ஆசிரியருக்கான தேர்வில் பங்கெடுத்து ஆசிரியராகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு சேர்ந்து பயிற்சி பெறுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.